السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على نورك سيدنا وشفيعنا ومولانا محمد وعلى آل سيدنا وشفيعنا ومولانا محمد وعلى غوثنا وشيخنا سيد عمر ولي الله رضي الله تعالى في كل لمحة ونفس بعدد نعم الله واغفر لنا ما يكون وما قد كان. يا أصحاب الوقت أعيذوا بحكم نيابة عن حكمكم. சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான இந்த ரமலானுடைய மாதத்தில் சங்கையான 7வது இரவிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த புனிதமிக்க இந்த ரமலானில் இன்றைய இரவுகளை எப்படி அல்லாஹு தாலாவுடைய இபாதத்தோடு நாம் எல்லாம் கழிக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்தானோ, அதே போன்று வருகிற ஏனைய ரமலானுடைய இரவுகளையும் அல்லாஹ் நம்மை இபாதத்தோடு கழிவதற்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேற்றைய தினம் இந்த மனிதர்களுக்கு தீங்கிழைக்கக்கூடிய அந்த தீயதின் பக்கமே தூண்டுகிற ஒரு வஸ்தாக நஃப்ஸை அல்லாஹ் படைச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அந்த நஃப்ஸுடைய வகைகளை பற்றி நேற்று சொன்னோம். அப்ப இந்த நஃப்ஸ் அப்படிங்கிறது 100க்கு 100 ஒரு மனிதனை வழிகெடுக்கக்கூடிய நஃப்ஸுங்கிறது அம்மாராவுடைய நஃப்ஸு. அதை விட்டு மனிதர்கள் தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். அல்லாஹுடைய அருள் பெற்ற நல்லடியார்களாக இருந்தால் கூட அவர்களையும் இந்த நஃப்ஸு தாக்குறதை விட்டும் ஓய்கிறதில்லை. மற்ற அடியார்கள் அந்த நஃப்ஸுடைய தாக்கத்தில் பலகீனம் அடைஞ்சிடுறாங்க, சிலவங்க அதுல அழிஞ்சு போயிடுறாங்க. ஆனா அல்லாஹுடைய அருள் பெற்ற நல்லடியார்களாக இருந்தால் கூட இந்த உலகத்துடைய முடிவு வர, இந்த மௌத்து அப்படிங்கிறது இருக்கா இல்லையா, இந்த மௌத், ஒரு மனிதனுக்கு மௌத்து வர்ற வர நஃப்ஸுடைய தாக்கம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு மனிதனுக்கு இருக்கிறது 2 எதிரி தான். நாம பார்க்கிற எல்லாத்தையும் எதிரியா பார்க்கிறோம். நம்மளோடு இருக்கக்கூடிய மனிதர்களையும் நாம எதிரியா பார்க்க ஆரம்பிச்சிடுறோம். ஆனா ஒரு மனிதனுக்கு யதார்த்தமாக இருப்பது 2 எதிரி தான். ஒன்னு நமக்கு வெளியிலிருந்து எதிர்க்கக்கூடிய எதிரி, இன்னும் ஒன்னு நம்மளோட இருக்கக்கூடிய ஒரு எதிரி. 2மே நம்ம கிட்ட என்ன செய்யுது, இருக்கதான் செய்யுது. ஒன்னு என்ன, ஷைத்தான், இன்னும் ஒன்னு நஃப்ஸ். இந்த ஷைத்தான் நம்ம உடலோட இருக்கிறது இல்லை, உடலுக்குள்ள ஊடுருவி போறான்னு கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது எப்படி சொல்றாங்க, இன்ன ஷைத்தான யஜரி மின் இப்னி ஆதம மஜ்ரந்தம். ஷைத்தான் மனிதர்களுடைய இரத்த நாளங்கள்ல ஓடுறான்னு சொன்னாங்க. அந்த ஷைத்தானுடைய இரத்த அந்த அவன் ஓடக்கூடிய அந்த இது இருக்கா இல்லையா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு ஒரு வழியும் சொல்லி தராங்க. எல்லாத்துக்குமே இந்த நோன்பு, நம்ம நோன்புடைய இந்த மாசத்துல சொல்லிட்டு இருக்கிறோம், இந்த நோன்பு இருக்க அற்புதமான ஒரு வழிமுறை இந்த 2 விட்டும் காப்பாத்துறதுக்கு. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை சொல்லிட்டு, இப்னு ஆதமுடைய மக்களுடைய இரத்த நாளங்களில் எல்லாம் ஷைத்தான் ஓடுறான், அவனை நீங்க அந்த வழியை ஸ்டாப் பண்ணுங்க, இருக்குங்கிறாங்க. எப்படி இருக்கிறதுன்னு சொன்னா, அவனை எப்படி அதை கட்டுப்படுத்துறதுன்னு சொன்னா, பசியை கொண்டும் தாகத்தை கொண்டு தான் கட்டுப்படுத்த இயலும். அந்த பசி தாகத்தினால நம்மளுடைய அந்த உடலுடைய இரத்த ஓட்டங்கள்லாம் என்ன செஞ்சது, அப்படியே பலகீனம் அடைஞ்சு போயிடுது. இப்ப அவன் நினைச்ச காரியத்தை சாதிக்க முடியல. அப்ப இந்த பசி தாகங்கிற இந்த அமைப்புல இருக்கக்கூடிய இந்த நோன்பு இருக்க, இது இதனால தான் இந்த நோன்புங்கிறத நாம என்ன செய்யணும், ஒரு பயிற்சியாக எடுத்துக்கிறோம். வெறும் இந்த மாதத்துல மாத்திரம் நம்ம நோன்பு பிடிச்சிட்டு சஹர்ல நோன்பு வைக்கிறதும் மகரிபுல நோன்பை துறக்கிறது மாத்திரம் வச்சுக்கிட்டு ஒரு மாதத்தோடு நாம் அதை முடிச்சிட்டோம்னு சொன்னா, நம்ம இந்த நோன்பை பிடிக்கிறதுனால எந்த அர்த்தமும் இல்லாம போயிடும். ஏன்னா கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல தெளிவா சொல்றாங்க, எத்தனையோ நோன்பாளிகள் நோன்பை பிடிக்கிறாங்க, அந்த நோன்புல கிடைக்கிற ஒரே ஒரு பசியும் தாகவும் மாத்திரம்தான், வேற அதனால எந்த ஒரு பிரயோசனமும் அந்த அடியான்ட்ட காண முடியலன்னாங்க. ஒரு கட்டத்துல சொல்றாங்க, அல்லாஹு தாலாவுக்கு இந்த அடியார்கள் பசிச்சிருக்கிறதுனாலயோ தாகிச்சிருக்கிறதுனாலயோ அவனுக்கு எந்த தேவையும் இருக்க போறதில்லைங்கிறாங்க.
அப்ப இந்த நோன்பை கொண்டு நாட்டம் என்னன்னா நமக்கு தான், அல்லாவுக்காக வேண்டி தான் பிடிக்கிறோம். ஆனா நம்மட செயல் அந்த நோன்புனால என்ன செய்யணும், ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும். ஷைத்தானுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும், நஃப்ஸுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். அதனாலதான் அந்த நோன்பை நாம என்ன செய்யணும், அப்படி பயன்படுத்தணுங்கிறோம். அதனாலதான் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது ஏனைய மாதங்களில் கூட, மற்றைய மாதங்களில் கூட ஐயாமுல் பீல் என்று சொல்லப்படுகிற 13, 14, 15 இந்த இரவுல வளமையா நோன்பு பிடிப்பாங்க. அது சுன்னத்தாகப்பட்டிருக்கு. அப்ப ஏனைய மாதங்கள்ல அந்த நோன்பு சுன்னத்தான நோன்புகள் நிறைய இருக்கு. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களே கேட்டாங்க, நாயகமே நாங்க திங்கக்கிழமை நோன்பு வைக்கட்டுமான்னு கேட்டாங்க. உடனே கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைங்கன்னு சொல்றதுக்கு பதிலா அந்த நாள்ல நோன்பு வைக்கிறது ரொம்ப சிறப்புங்கிற வார்த்தை மாதிரி சொல்றாங்க. அந்த நாள்ல தான் நான் பிறந்தேன், கண்மணி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அந்த நாள்ல தான் நான் பிறந்தேன், அந்த நாள்ல தான் ஃபீஹி உன்ஸில அலைய, அந்த நாள்ல தான் எனக்கு வஹி அருளப்பட்டுச்சுன்னு சொல்றாங்க கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு சிறப்பான நாள் திங்கக்கிழமை, அப்ப நோன்பு வைங்க அப்படிங்கிறத சிறப்பிச்சு சொல்றாங்க. அது மாத்திரமில்ல, யாரு வியாழக்கிழமையும் திங்கக்கிழமையும் வளமையாக நோன்பு வைக்கிறாங்களோ அவங்களுக்கு குணப்படுத்த முடியாத வியாதிகள் தொடாதுன்னே சொல்றாங்க. குணப்படுத்த முடியாத சும்மா சின்ன சின்ன வியாதி வரத்தான் செய்யும். ஒரு தலைவலி, ஒரு காய்ச்சல், ஒரு கைகால் வலி, சின்ன சின்ன இதுகள். இந்த கேன்சர் போன்ற ஆக மோசமான வியாதிகள் இருக்கு, அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சுகப்படுத்த முடியாத, குணப்படுத்த முடியாத வியாதிகள் அவங்களுக்கு வராதுன்னு சொல்றாங்க. அது மாத்திரம் இல்லைங்க, இதாவது வெளிரங்க நோய், இந்த மாதிரி நோன்புகளை யாரு வளமையா பிடிக்கிறாவோ அவங்களுக்கு என்ன ஆகி போயிடுது, உள்ரங்க நோயான ஷைத்தானுடைய தாக்குதலும் நஃப்ஸுடைய தாக்குதலும் அற்று போயிருது. அதனாலதான் சஹாபாக்கள் ஆர்வமா கேட்பாங்களாம் இந்த நோன்பு வைக்கிறத பத்தி. சஹாபாக்கள் ரொம்ப ஆர்வமா கேட்பாங்க. எப்படின்னு சொன்னா, ஒரு சஹாபாக்கள் கேட்கிறான், நாயகமே நான் நோன்பு வைக்கிறேனே, தொடர்ந்து நோன்பு வைக்கிறேன்னும் போது சிலதான் சொன்னாங்க, தொடர்ந்து நோன்பு வைக்க இயலாது, தொடர்ந்து நோன்பு வைக்க இயலாது, வேணும்னா மாசத்துல நினைச்சீங்க 3 நாள் நோன்பு வைங்கிறாங்க. இல்ல எனக்கு அதை விட சக்தி இருக்குன்னு அதை விட கூடுதலா நோன்பு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி வரிசையா ஒண்ணா சொல்லிட்டு வராங்க. எல்லாத்துக்கும் வாரத்துக்கு ஒருக்க நோன்பு, அதுவும் நமக்கு சரி வராது, எனக்கு அதை விட கூடுதல் சக்தி இருக்கு, நான் டெய்லி நோன்பு வைக்கணும்னா டெய்லி. அப்படிங்கும் போது உடனே கண்மணி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அப்படி நோன்பு வைக்கிறது சரி வராது. ஏன்னா உங்க உடலுக்குன்னு சில ஹக்குகள் இருக்கு, நீங்க அதை கொடுக்கணும். நோன்பே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா உங்களோட உடல் பாதிப்பு ஏற்பட்டுரும். அது போக நீங்க ஒரு திருமணம் முடிச்சேன்னு சொன்னா உங்களோட மனைவிக்கு கொடுக்க வேண்டிய ஹக்குகள் இருக்கு, உழைக்க வேண்டிய ஹக்கு இருக்கு. அப்ப அதெல்லாம் இப்ப டெய்லி நோன்பு வச்சா சரி வராது. அப்படி நோன்பு வைக்கணும்னு ஆசைப்பட்டா உங்களுக்கு அற்புதமான ஒரு வழிமுறையை நபியனா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் காட்டியிருக்கிறாங்க. நபியனா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வச்ச நோன்பு மாதிரி வைங்க, அதுதான் சிறந்த நோன்புன்னு சொல்றாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒரு நாள் நோன்பு வைக்கிறது, ஒரு நாள் பட்னியா இருக்கிறது, ஒரு நாள் நோன்பு வைக்கிறது, ஒரு நாள் பட்னியா இருக்கிறது, இப்படி ஒரு நாள் சாப்பிடுறது, ஒரு நாள் நோன்பு வைக்கிறது. இந்த அடிப்படையில் அற்புதமான நோம்புன்னு சொன்னாங்க. ஏன் இது அற்புதமான நோம்புன்னு சொன்னா, இந்த நோம்புலையும் நஃப்ஸ அடிக்கிறதும் ஷைத்தானை ஒழிக்கிறதும் தான் இருக்கு. ரொம்ப கஷ்டம். ஒரு மாசம் தொடர்ந்து நோன்பு வைங்கன்னு சொன்னா வச்சிடுறோம். 2 மாசத்துக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு வைக்கணும், வைக்க இயலுமா? எவ்வளவு பெரிய கஷ்டம். ஒரு நாள் சாப்பிடுறது, ஒரு நாள் நோன்பு வைக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம மனசு கூட ஏத்துக்கிறது இல்லை. ஆனா அது ரொம்ப ஜிஹாதுடைய நோன்பு. அதான் நபியனா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வச்சாங்க, அந்த மாதிரி நோன்பு வைங்க. அப்ப இது எல்லாமே எதுக்கு தான்? நஃப்ஸையும் ஷைத்தானையும் அடிச்சு ஒழிக்கிறதுக்கு தான். வேற நோன்புங்கிறத கொண்டு நாம பசிச்சிருக்கிறதுனாலயே தாகிச்சிருக்கிறதுனாலே அல்லாஹ்வுடைய ஹஸானாவுல நிறைய பொருள்கள் கூடிக்கிட்டு இருக்குன்னு நினைச்சிடக்கூடாது. நம்மட ஷைத்தானை நஃப்ஸை அழிக்கிறது. அதனாலதான் எந்த ஒரு நொடி பொழுதுலையும் சரி நாம இந்த ரெண்டுக்கும் எதிரியாவே பார்க்கணும். இமாமனா பூசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்ன அந்த கவிதை வரையை கூட நாம என்ன செய்யணும், அன்னைக்கு படிச்சு காட்டணும். வகாலிஃபின் நஃப்ஸ வஷைத்தான ஃபஅஸிஹிமா வஇன்ஹுமா மஹ்தாகன் நுஸ்ஹ فاتهمي مولاي صل وسلم
دائما أبدا தீமை செய்ய தீய நெஞ்சை ஷைத்தானை சேர்ந்தெதிர்த்து மாறிழைப்பாய் தூய உபதேசம் அவை சொன்னாலும் ஐயுருவாய் மௌலாய ஸல்லி வஸல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக கைரில் ஹல்கி குல்லிஹிமி. அப்போ இதுல சொல்றாங்க வகாலிஃபின் நஃப்ஸ வஷைத்தான், நஃப்ஸுக்கும் ஷைத்தானுக்கும் நீங்க வந்து அது சொல்ற மாதிரி நடக்கிறது இல்ல, அதுக்கு சொல்றதுக்கு மாத்தமா நடங்கன்னு சொல்றாங்க. அது ஒண்ணு சொல்லுதான், நீங்க அதுக்கு என்ன செய்யுங்க, அகேன்ஸ்டா நடக்க ஆரம்பிச்சிருங்க, மாற்றமா நடக்க ஆரம்பிச்சிருங்க. இன்ஹுமா மஹலாக்க, உங்க ரெண்டு பேருக்கும் அது வந்து உபதேசம், அந்த ரெண்டு பேரும் உங்களுக்கு உபதேசம் சொன்னா கூட, ஒரு அட்வைஸ் கொடுத்தா கூட, ஃபத்தஹிமி ரொம்ப கவனமா இருந்துக்கங்கன்னு சொல்லி காட்டுறான். அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. ஏன்னா இந்த ரெண்டு எதிரிங்கிறத அல்லாவே சொல்லி காட்டுறானா இல்லையா? ஷைத்தானை பத்தி சொல்லும் பொழுது நம்ம இன்னைக்கு தராவியுடைய அந்த ஓதல்ல ஓதும்போது கூட அதுல வந்த வசனம் என்ன, அல்லாஹ்வே சொல்றான், உங்களை நான் படைச்சேன், ஆனா நீங்க என்ன செய்றீங்க, கொஞ்சமா தான் எனக்கு நன்றி செலுத்துறீங்க. நான் தான் உங்களை படைச்சேன் பரிபாலிக்கிறான்னு, நீ என்ன செய்றீங்க, எனக்கு கொஞ்சமா தான் நன்றி செலுத்துறவளா தான் உங்களை பாக்குறேன் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த ஷைத்தானை பத்தி சொல்றான். அப்ப ஷைத்தான் என்ன செஞ்சான், அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சு வச்சதுக்கு அப்புறம் இப்லீஸ் என்ன செய்யறான், எல்லா மலக்குமாரையும் சுஜூது செய்யுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஃபஅபா வஸ்தக்பர், அவன் என்ன செஞ்சிட்டான், மாறு செஞ்சிட்டான், நான் சுஜூது செய்ய மாட்டேன் அப்படின்னா. அப்படி பெருமை அடிச்சுட்டான்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். அப்போ அல்லாஹ் சொல்றான், என்னப்பா என் கையினால தானே உன்னை படைச்சேன், அப்படி இருக்கும் பொழுது நீ ஏன் சுஜூது செய்யலன்னு கேட்டான். உடனே அவன் சொன்னா, கலக்தனி மின்னாரின் வ கலக்தஹு மின் தீன், நீ சொல்றது கொஞ்சம் யோசிக்க வேணாமா, அல்லாட்டியே கேட்கிறான், நீயாவது பார்க்க வேணாமா, என்ன எதனால படைச்ச, நெருப்பால படைச்ச, நீ இப்ப படைச்ச சுஜூதி செய்ய சொல்றீ, அவரை எதனால படைச்ச, ஒரு களிமண்ணால படைச்சா. ஒரு களிமண் அப்படிங்கிறது ஒரு அற்பமான பொருள், எவ்வளவு தூரத்துல இருந்து போட்டாலும் கீழே விழுறது தானே களிமண். ஆனா எவ்வளவு அதில் பாதாளத்துல தூக்கி பத்தி வச்சாலும் நெருப்பு என்ன செய்யும், குபீர்னு மேலதான் மேலோங்கி எரியும். அப்போ உயர்வா என்ன படைச்சு போட்டு தாழ்வான ஒரு படைப்புக்கு சுஜூதி செய்ய சொல்றிய, கொஞ்சமாவது யோசிக்க மானாமான்னு கேட்ட மாதிரி அல்லாட்ட கேட்டான். உடனே அல்லாஹ் சொன்னா, என்னப்பா என் கையினால படைச்ச, நீ என் கையினால நான் படைச்சு வச்சிருக்கிறேன், அதுக்கே நீ சுஜூதி செய்ய மாட்டேன்ட்டியா, அப்ப என்னுடைய சொல்லுக்கு நீ மரியாதை கொடுக்கலன்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன பண்ணுனா, உடனே ஃபக்ருஜ், வெளியே போ, என்னுடைய அருளை விட்டு நீ நீங்க போயிடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுட்டான், அனுப்பி விட்டான். இப்பதான் அந்த ஷைத்தான் சொல்றான், நீ வெளியே அனுப்பிட்டியா, கால ஃபபிமா அகுவைதனி லஅக்உதன்ன லஹும் சிராத்தகல் முஸ்தகீம், நீ வெளியே அனுப்பிட்டில்ல, சரி இப்ப நீ என்ன செய்யணும், ஃபன்லிர்னி இலா யௌமி யுபாஸூன், எனக்கு நீ மறுமை வர ஒரு சான்ஸ் கொடுக்கணும், ஒரு வாய்ப்பை தரணும், நீ என்ன விட்டு வைக்கணும், எல்லாத்தையும் அழிக்கிற மாதிரி உன் கோப பார்வை என்கிட்ட நீ இப்ப காட்டக்கூடாது, நீ என்ன செய்யணும், விட்டு வைக்கணும், எது வர, கியாமத்து வர விட்டு வைக்கணும். அல்லாஹ் பார்த்தான், நீ என்கிட்டயே போட்டிக்கு வாரியா, நான் தான் படைச்சேன், நீ என்கிட்டயே போட்டிக்கு வாரியா, ஃபஇன்னக மினல் முன்லரீன், போ உன்னை விட்டு வைக்கிறேன், எவ்வளவு காலம் விடணும், கியாமத்து வரையா, தாராளம் விடுறோம் போப்பா அப்படின்னா. இப்பதான் அவன் சொல்றான், قال فبما اغويتني لاقعدن لهم الى صراطك المستقيم, உன்னோட சிராத்துல் முஸ்தகீமிலேயே போய் நான் உட்கார்ந்திருப்பேன் அப்படின்னா. இன்னைக்கு நாங்க சொல்றோமா இல்லையா, என்ன ஹஸரத் குர்ஆனை தான் சொல்றாங்க, ஹதீஸை தானே சொல்றாங்க, குர்ஆனுடைய வசனத்தை தான் ஓதி காட்டுறாங்க, ஹதீஸை தான் சொல்றாங்க, அப்படி இருக்கும்போது அதை என்ன வழிகேடுன்னு சொல்றீங்களேன்னு கேட்கிற அளவுக்கு இருக்கு. ஆனா ஷைத்தான் சொல்றான், நான் வேற எங்கேயும் உட்கார மாட்டேன், காலமெல்லாம் மக்கள் உன்னை வணங்குற சமயத்துல ஆரம்பத்துல ஓதப்படுகிற சூரத்துல் ஃபாத்திஹாவுல சிராத்துல் முஸ்தகீம கூட இஹ்தின சிராத்துல் முஸ்தகீம் இஹ்தின சிராத்துல் முஸ்தகீம்னு கேட்கறாங்களா, அந்த சிராத்துல் முஸ்தகீம்ல தான் நான் போய் உட்கார்ந்துருப்பேங்கிறான். உட்கார்ந்ததோட விட மாட்டேன், அங்கனுக்குள்ள சும்மா உட்கார்ந்துட்டு இருப்பேன்னு நினைக்காத, அல்லாஹ் கிட்டயே சொல்றான், உட்கார்ந்துட்டு நான் அடுத்து என்ன செய்வேன் தெரியுமா, சும்மல ஆத்தி என்னஹும் மின் பைனி ஐதீஹிம், அவங்க போச்சல என்ன செய்வேன், முன்னால வருவேன், ஒமின் கல்ஃபிஹிம், பின்னால வந்து வழி கெடுப்பேன்,
வஅன் ஐமானிஹிம் வஅன் ஷமாயிலிஹிம், வலது பக்கம் வருவேன் இடது பக்கம் வருவேன். ஆக திசைகள் 4 தானே, முன்னாடி பின்னாடி வலது இடது. அப்ப இத்தனை புறத்திலே அவனை சுத்தி சூழால வந்து வழி எடுத்துக்கிட்டு இருப்பேன். லா தஜிது அக்ஸரஹும் ஷாக்கிரீன், நீ எல்லாத்தையும் நீ நன்றியாளனா பெற்றுக்கொள்ள இயலாதுன்னு சொல்றான் அல்லாஹ். அப்ப நாம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதை விட்டும் தடை செய்யறதுக்கு முக்கிய காரணமா ஷைத்தான் இருக்கிறான், இப்லீஸ் இருக்கிறான். அதனால தான் அல்லாஹ் சொல்றான், யா பனி ஆதம, யா பனி ஆதம கது அன்சல்னா அலைக்கும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து அதுக்கப்புறம் என்ன செய்யறான், இப்படி மாறியோ உங்க 2 பேர் உங்களுக்கு சுஜூத் செய்ய மாட்டேன்னா மாறி செஞ்சுட்டான், இதுக்கப்புறம் இவனை பின்பற்றாதீங்க, நீங்க சொர்க்கத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாச்சு, அனுப்பி வச்சாச்சு. அங்க அல்லாஹ்வுடைய கரும அல்லாஹ்வுடைய கதர்னால என்ன செய்யப்படுறாங்க, அந்த தடுக்கப்பட்ட கனியை புசிக்கிறாங்க, பூமிக்கு இறக்கப்படுறாங்க, அவுரத்து வெளிப்படுது, என்ன செய்யறாங்க, அதுக்கப்புறம் அல்லாஹ் உடைகள் அனுப்புறான். இது அது நீண்ட செய்தி. இப்ப என்ன, இப்ப அல்லாஹ் ஒரு இதை கொடுக்கறான், யா பனி ஆதம், ஆதமுடைய மக்களே, லா யஃப்தினன்னகும் ஷைத்தானு கமா அகரஜ அபவைக்கும் மினல் ஜன்னதி, சொர்க்கத்திலிருந்து உங்க வாப்பாவெல்லாம் வெளியேற்றி விட்டானே, அவன் உங்களையும் ஃபித்னால ஆக்கிற வேணா, உஷாரா இருந்துக்கங்கிறான் அல்லாஹ். அப்ப எங்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், அவ்வளவு மோசமான இப்லீஸ் எந்த ஒரு தருணத்திலையும் நம்மளை வழிகெடுக்க காட்டுக்கிட்டு இருப்பான். பர்ஷீஷான் சொல்லுகிற ஒரு ஆபிது, பனு இஸ்ராயில் கூட்டத்துல அந்த காலத்துல வாழ்ந்த ஒரு ஆபித், அற்புதமான ஒரு ஆபித், நல்ல ஒரு வணக்கசாலி, கிட்டத்தட்ட 300 வருட காலங்கள் அல்லாஹ்வை தனிமையில் வணங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆபித். அப்படிப்பட்ட ஒரு ஆபிதையும் இப்லீஸ் உடல்ல அவ்வளவு வணக்கம் வணங்கினாங்க. ஒரு நாள் என்ன செஞ்சா, 300 வருஷம் வணங்கிட்டு இருக்கிறாங்க. வணங்கிட்டு இருக்கும் போது ஒரு நாள் இவங்க ஒரு காட்டு பக்கமா போகும் பொழுது, அங்க போனா பெரிய அல்லாமா மாதிரி ஒருத்தர் நின்று வணங்கிட்டு இருக்கிறான். இவங்க அங்க கொஞ்ச நாள் தரிக்கிறாங்க, அவன்கிட்ட வணக்கத்தையும் பார்க்கறாங்க, இவங்களும் வணங்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களோட வணக்கத்துல எந்த குறைபாடு இல்லை. ஆனா அதே சமயத்துல தூங்கணுமா, மனுஷங்கிறவன் எவ்வளவு நேரம் வணங்க இயலும், கொஞ்ச நேரம் படுக்கத்தான் செய்வான். இவங்க படுக்கிறாங்க. அந்த முன்னாடி நின்று வணங்கக்கூடிய அந்த வணக்கசாலி ஒரு நொடி பொழுதும் தூங்குறது இல்லை, அல்லாஹ்வுடைய வணக்கத்திலேயே லயிச்சிருக்கிறார். இதை பார்த்து ஒரு நாள் இல்ல பல நாட்கள் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு போய், பெரியவங்களை இவ்வளவு வணங்குறீங்களே, ஆமா நான் அல்லாஹுவை வணங்கிட்டு இருக்கிறேன், அப்ப இவ்வளவு வணங்கக்கூடிய நீங்க ஒரு மனித தன்மையை நான் உங்ககிட்ட பார்க்கலையே, என்ன பார்க்கல, நானும் வணங்கத்தான் செய்யறேன், 300 வருட காலங்கள் வணங்குறேன். இந்த அடியார் சொல்றாரு, பர்ஷீஷான்னு சொல்றாரு, நானும் வணங்கத்தான் செய்யறேன், 300 வருட காலங்கள் வணங்குறேன், ஆனா தூங்குறேன், எது சரி கொஞ்சமாவது உணவு சாப்பிடுறேன், நீங்க சாப்பிடுறதும் இல்ல, குடிக்கிறதும் இல்ல, தூங்குறதும் இல்ல, அவ்வளவு வணங்குறீங்களே அப்படின்ன உடனே, ஆமா அல்லாஹ் வணங்குறதுல நான் அவ்வளவு ஈடுபாடு. உடனே இந்த அடியாருக்கு என்ன செய்யறாரு, இந்த அடியாரு அப்படின்னு சொன்னா உங்களை மாதிரி வணங்க ஏழுமான்னு கேட்டார். வணங்க ஏழுமே, அதுக்கு என்ன செய்யணும்? இந்த வணக்கத்துக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நீங்க செய்யற வணக்கத்துல உங்ககிட்ட ஒரு சின்ன பெருமை வந்திருக்கு. அந்த முன்னாடி நின்று வணங்குற ஒரு அவர் சொல்றாரு பர்ஷீஷாட்ட, உங்ககிட்ட பெருமை வந்துருச்சு. என்கிட்ட பெருமையா, என்ன பெருமை, எந்த மக்கள்கிட்டையும் போய் நான் சொல்லலையே. உடனே அவர் சொல்றாரு, பெருமைன்னா இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, நான் அல்லாஹ்வை 300 வருஷ காலங்கள் வணங்கிக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்றீங்களே, இது கூட பெருமை தானே, இந்த பெருமை வந்துருச்சு. சரி, இதுக்கு என்ன செய்யணும்? இதுக்கு நீங்க ஒரே வழி செய்யணும். இப்ப இவ்வளவு வணக்கத்தை செய்யற பெருமையை ஒழிக்கிறதுக்கு ஒரு பாவத்தை செய்யணும், ஒரு பாவத்தை செய்யணும் அப்படின்னு உடனே ரொம்ப ஆச்சரியமா, அது எப்படி அல்லாஹ்வுக்கு பாவத்தை செய்யறது, குற்றம் செய்யக்கூடாதே, உங்களோட பெருமையை ஒழிக்கிறதுக்கு நீங்க பாவம் செய்யணும் அப்படின்னு என்ன செஞ்சான், ஷரியத்துக்கு ஒரு மாற்றத்தை நீங்க செய்யணும், ஷரியத்துக்கு மாற்றம் செய்யணும். சரி, அப்படின்னா நான் உங்களை மாதிரி வணங்க இயலுமா? இயலும். இப்ப என்ன மாற்றம், என்ன ஷரியத்துக்கு மாற்றம் செய்ய சொல்றீங்க? அவன் சொன்னா, நீங்க ஒரு விபச்சாரம் செய்யுங்க, ஒரு விபச்சாரம் செய்யுங்க, தஃப்சீர்ல பதியப்பட்ட விபச்சாரம் செய்யுங்க. விபச்சாரம் அது செய்ய இயலாது, அது பெருங்குற்றமா போச்சே, அது செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னா இன்னொரு வழி இருக்கு, கொலை செய்யுங்க அப்படின்னா. கொலையா, அது செய்ய இயலாது. சரி, ரெண்டையும் விட்டுருவோம். அப்போ கொஞ்சம் போல மதுவாவது குடிங்க, சாராயத்தையாவது குடிங்க அப்படின்னு. இது வேண்டாம், சின்ன குற்றம் தான், பிரச்சனை இல்லை, இது சின்னது தானே, சிம்பிள் தானே, அது பிரச்சனை இல்லைன்னு செய்யறான். சரி அப்படின்னு சொன்னா நான் இந்த மாற்றத்தை செய்யறேன் அப்படின்னு. அப்ப இவனே என்ன செய்யறான், அந்த இடத்துல எங்க கிடைக்கும், இந்த இடத்துல கிடைக்கும், போய் வாங்கி குடின்ட்டான்.
அங்க போய் எல்லாம் அவ செட் பண்றதான் போய் அங்க போய் நேரா குடிக்க போனா விக்கிறதே பொம்பளை. அவன் வாங்கி குடிச்சான். குடிச்ச உடனே இந்த பர்ஷீஷாக்கு போதை தலைக்கு ஏறுது. ஏறின பட்சத்துல உடனே என்ன செய்யலாம், அந்த பெண்ணின் மீது மோகம் கொள்றான். அந்த பெண்ணோடு விபச்சாரமும் செய்யறாரு. விபச்சாரம் செஞ்சு முடிஞ்சதோட கணவன் அந்த இடத்துக்கு வராரு. வந்த சமயத்துல இந்த 2 பேருக்கும் என் மனைவியோடு நீ எப்படி உடலுறவு கொண்டான்னு சொல்லிட்டு பிரச்சனை ஏற்பட்டு இதுல தகராறு முத்தி இந்த பர்ஷீஷா அவருடைய கணவனையும் கொலை செஞ்சிடுறாரு. 3 நடந்துட்டா. 3 முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த செய்தி என்ன செய்து அப்ப பெரிய பிரச்சனையா போச்சு. அந்த பிரச்சனையில இவனை கொண்டு என்ன செய்யப்படுது, நேரா அங்க உள்ள வழக்காடு இதுல ஆஜராக்கப்படுது. அங்க போய் நிக்கிறான். கடைசி அங்க தீர்ப்பு, ஏன்னா இவன் 3 பெருங்குற்றம் செஞ்சிருக்கிறான். அதனால இவனுக்கு தீர்ப்பு மரண தண்டனை அப்படின்ட்டு. மரண தண்டனை விதிக்கப்பட்ட பர்ஷீஷா அங்க நிக்கிறாரு. இப்ப என்ன செய்யறான், அந்த பெரும் தோற்றமுடைய ஆள் தானே எல்லாத்தையும் சொன்னாரு. அந்த தோற்றம் உடையவன் அங்கேயும் வாரான். பார்த்த உடனே பர்ஷீஷாக்கு கோபம் உச்சிக்கு ஏறுது. ஒன்னால தான் எனக்கு இவ்வளவு பெரிய கேடு சேர்ந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஏசுறார். உடனே அவர் சொன்னார், இப்பவும் ஒண்ணு குறைஞ்சு போகல, இப்பவும் ஒண்ணு குறைஞ்சு போகல, நீ ஒண்ணு யோசிக்காத, உனக்கு இதை விட்டு காப்பாத்து அவ்வளவு தானே. ஆமா, என்ன நீ காப்பாத்து, இப்ப அடுத்த நிமிஷம் எனக்கு என்னுடைய உயிர் போக போகுது, என்ன தூக்கல மாட்ட போறாங்க, உயிர் போக போகுது, இப்ப இதை விட்டு நீ என்ன காப்பாத்து அப்படின்னா. இதை விட்டு காப்பாத்துறதுக்கு வேற ஒன்னும் நீ பெருசா ஒன்னும் செய்ய தேவையில்லப்பா. நீ என்ன செய், கழுத்துல கைத்த மாட்டி வச்சிருக்கு, அடுத்த நிமிஷம் உயிர் போறதுக்கு இருக்கு, இப்ப நீ என்ன செய், எனக்கு சுஜூது செய், ஒன்ன நான் ஒரு நிமிஷத்துல விட்டுடுறேன் அப்படின்னா. இவன் உசுருக்கு ஆசைப்பட்டு சுஜூது செய்யறதுக்கு நான் முனைஞ்சாலும் இப்ப அதுக்கு செய்ய இயலாதே, கழுத்துல கைத்த மாட்டி வச்சிருக்கு, எங்க ஏழுன்னு கேட்ட உடனே அவன் சொன்னா, நீ அதுக்கெல்லாம் சுஜூது செய்யறதுக்கு கஷ்டமெல்லாம் பட தேவையில்ல, உன்னுடைய தலையை நீ சும்மா சைகனை காட்டிக்கோ, சுஜூது செய்யறத நீ உன் மனசுல நினைச்சிட்டு என்ன செய்ய, அப்படி பண்ணு போதும் அப்படின்னா லைட்டா தலையை கீழே சாய்க்கிறான். அந்த நிமிஷத்திலேயே அவனுக்கு அந்த தூக்கு உளப்படுது. அந்த சமயத்தில் அவனோட ரூஹு போகுது, பர்ஷீஷாவுடைய ரூஹு போயிடுச்சு. அப்ப 300 வருட காலங்கள் அல்லாஹுவை அற்புதமான முனையில் வணங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பர்ஷீஷாவுடைய இறுதி முடிவு என்ன ஆகி போச்சுன்னு சொன்னா, ஒரு குஃப்ரியத்தான நிலைமையில அவருடைய மரணம் வந்துடுச்சு. இப்ப இந்த மரணத்துக்கு காரணம் இதனால பல செய்திகளை சொல்லுவாங்க. ஒன்னு, ஒருவனுடைய இபாதத்து மாத்திரம் ஒருவனுக்கு நேரான வழியை கொடுக்காது. எனவே இபாதத்தை மாத்திரம் நம்பிட்டு இருந்தான்னு சொன்னா அவனுடைய வாழ்வு பறி போயிடும். அப்ப இபாதத்தை எதற்காக செய்யணுமோ அதுக்கு செஞ்சாதான் அவன் நேர்வாளியில கொண்டு நிற்கும். ஒருத்தர் இபாதத்தை நல்ல காலமெல்லாம் செய்யறான், நான் தொழுவுறேங்க, நான் நோன்பு வைக்கிறேங்க, நான் ஜக்காத்து கொடுக்கறேன், நான் ஹஜ்ஜி செய்யறேன், எப்படி முடிஞ்சாலும் நான் உம்ராவுக்கு கூட போயிடுவேன், முடிஞ்ச வர சதக்கா தான தர்மங்கள் செய்யறேன், உபரியான சுன்னத்தான வணக்கம் செய்யறேன், எனக்கு என்னங்க போச்சுன்னு கேட்கிற மாறுதட்டி கேட்கக்கூடிய இந்த கேள்வியே ஒருவனுடைய ரொம்ப வீழ்ச்சியில கொண்டு தள்ளிடும். அப்ப நாங்க செய்யக்கூடிய தொழுகை, நாங்க கொடுக்கிற தர்மம், நாங்க செய்யற ஹஜ்ஜி, இது போன்ற வணக்க வழிபாடுகள் எல்லாமே வணக்கமாக செய்யறேன்னு நினைக்காம அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி மாத்திரம் செஞ்சா தான் ஈடேற்றும். அல்லாஹ்வுடைய ரிலாவை நாடாம சும்மா வணங்கிட்டு இருந்தோம்னு சொன்னா அந்த வணக்கத்தினால எந்த பிரயோசனமும் கிடையாது. அந்த வணக்கம் ஒரு கட்டத்தில் எங்கேயும் கொண்டு சேர்த்துரும், ஆகப்பெரிய வழிகேட்டிலையும் கொண்டு சேர்த்துரும். அப்ப இவனுக்கு இந்த மாதிரி இவ்வளவு வணக்கசாலிய ஒரு துல்லியமான முறையில் வழி கெடுக்க அந்த பெரிய மனதுடைய தோற்றத்தில் தோன்றியவன் யாருன்னு சொன்னா இப்லீஸ், ஷைத்தான். அப்ப அவன் எப்பவும் காத்துக்கிட்டு இருக்கிறான், வணக்கசாலிகள் யாரா இருந்தாலும் வழி கெடுக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறான். குத்துபுல் அக்தாப் கௌசுல் ஆலம் முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அற்புதமான முறையில் வணங்கி அல்லாஹ்வுடைய அற்புதமான அடியார்களில் கட்டுப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, இறைவனை நெருங்கிய உத்தமர்களில் உள்ளவர்கள். அந்த பெருமகனார் காட்டுல வணங்கிட்டு இருக்கிறாங்க, தனிமையில் வணங்குறாங்க. எல்லா வழிமார்களும் கல்வத்தை தேர்ந்தெடுத்தார்கள், தனிமையை தேர்ந்தெடுத்தார்கள். அதான் சூஃபியாக்கள் சொல்லுவார்கள், தனிமையை தேர்ந்தெடுத்தேன் என்று மாத்திரம் சொல்லி நிறுத்தி விடாதே, நான் தனிமையில் ஆனேன் என்று சொல்லுவது உன்னை முஷ்ரிக்காக ஆக்கிறோம், கூட அல்லாஹ்வும் என்னோட இருந்தான்னு சொல்லுங்கிறாங்க. அந்த நேரத்திலையும் நீ தனிமையில் இறைவனோடு கழிப்பதற்கு இறைவனை உன்னோடு சேர்த்து வைன்னு சொல்றாங்க. அப்போ இவங்க அற்புதமாக வணங்கியவங்க. அப்படி வணங்கிட்டு இருக்கும் பொழுது என்ன செஞ்சான், எல்லாத்தையும் கெடுக்க வர்ற அவன் தானே. அற்புதமான இறை அடியார்களில் கட்டுப்பட்டவங்க குத்துபுல் அக்தாப் கௌசுல் ஆலம் முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப அவங்களையும் உடல்ல வாரான், சொல்றான், முஹையத்தீனே உமது வணக்கத்தை பார்த்து நம்ம ரொம்ப மெச்சிட்டோம் அப்படின்னா. ஒரு அசநீதி வந்தது, ரொம்ப மெச்சிட்டோம், என்ன வணக்கம் வணங்குறீங்க,
இதுவரை யாருமே வணங்காத அற்புதமான வணக்கம் வணங்குறீங்க, உங்களோட வணக்கத்தை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனோம் அப்படின்னு அல்லாஹ் புறத்திலிருந்து அசரீர் வருவது போன்ற அவட சத்தம். உடனே இவங்க நப்சல அந்த அதாவது தன்னுடைய உள்ளத்தில் பெருமையை ஏற்படுத்துவதற்கு முதல் வார்த்தையை போடுறான். இதனால பெருமை வந்துரும், ஆஹா நல்லா வணங்குறோம்னு மெச்சிட்டான, அல்லாவே மெச்சுற அளவுக்குள்ள இருக்கு, இல்ல ஒரு அடியான் தான் சொன்னான் அடியான் சொல்றானே அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெருமையை போட்டுறணும்னு ஆயுதத்தை வீசுறான். ஆனா அவங்க சுதாகரிக்கிறாங்க. அடுத்து சொல்றான், உங்களோட இவ்வளவு கால வணக்கத்தின் சிறிது நாட்கள் கழித்து வாரான், திரும்ப சொல்றான், நீங்க வணங்கின வணக்கத்தை பார்த்து இதுக்கப்புறம் நீங்க இது போன்ற ஒரு வணக்கம் வணங்கவே தேவையில்லை. நீங்க வணங்கின வணக்கம் இருக்க இப்பமுக்கும் போதும், இதுக்கப்புறம் நீங்க ஆயுசுமுள்ளா இருந்தாலும் இதுக்கப்புறம் நீங்க வணங்குங்கிறது தேவையில்லை, இந்த வணக்கமே போதும், அவ்வளவு வணங்கிட்டீங்க. சொல்றோம்ல, இதுக்கப்புறம் ஹாஜியார் எதுக்கு நீங்க எல்லாம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கணும், உங்களோட 7 தலைமுறைக்கு சொத்து வந்துட்டு பேசாம வீட்டுல உட்காருங்கன்னு சொல்றமா இல்லையா? அந்த மாதிரி குத்துப்நாயகர் போய் சொன்னா, நீங்க வணங்கின வணக்கம் 7 தலைமுறைக்கு போதும், பேசாம போங்க, இதுக்கு போற வணங்கவே தேவையில்லை அப்படின்னா. இப்பதான் குத்துபுல் அக்தாப் கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு உடனே ஒரு உரைக்கல்ல பாக்குறாங்க. தங்கம் கிடைச்சதுன்னு சொன்னா தங்கமானு சொல்லி உரைச்சி பார்க்கணுமா இல்லையா? அப்ப உடனே இந்த அசரீரி எங்க இருந்து வருது? ஒரு உரைக்கல்ல பாக்குறாங்க. யாரு? அந்த உரைக்கல்ல தான் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களுக்கு வழங்கப்பட்ட ஷரீஅத்தில் இபாதத்து என்பது முக்கியமான பங்கு. அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன். இது யாருக்கு சொல்லப்பட்டது? கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரீஅத்துடைய உம்மத்துமார்களுக்கு சொல்லப்பட்டது. அப்ப வஅபுது ரப்பக, உங்க இறைவனை நீங்க வணங்குங்க, ஹத்தா யஅதியகல் யகீன், யகீன் வர்ற வர வணங்குங்க. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வணங்கின வணக்கத்தை மெச்ச எப்படி? நான் வணங்கின வணக்கத்தையே மெச்சுற அளவுக்கு இருக்குன்னு சொன்னா, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வணக்கம் எவ்வளவு மெச்சக்கூடிய வணக்கம், எவ்வளவு அற்புதமான வணக்கம். வாழ்ந்த வாழ்க்கையில் தூய்மையான வாழ்வு வாழ்ந்தவர்கள் மாத்திரமல்ல, வணக்க வழிபாடையும் வணக்கம் எந்த நோக்கத்துக்காக செய்யணுமோ அதை அற்புதமான முறையில் செயல்படுத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்றாங்க, வலம்து சுன்னத மன் அஹ்யல் வலம இலா அனிஷ்தகத் கதமா ஹுதுர் மின் வரமி மௌலாய ஸல்லி வஸல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக கைரில் கல்கி குல்லிஹிம். தன்னை பத்தி அவங்க தன்னை என்ன செய்யறாங்க? ஒளிமாறுகளே என்ன எப்படிப்பட்ட ஆட்கள் தான், தன்னை பத்தி தாழ்த்துற ஆட்கள் தான், பெருமை அடிக்க மாட்டாங்க. அந்த அடிப்படையில் இமாமுனா பூசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை சரித்தியோட படிப்பனையும் சொல்லி காட்டுறாங்க. லலம்து சுன்னத மன், ஒருவருடைய சுன்னத்தை நான் வீணடிச்சிட்டேனே, எனக்கு முன்பே தெரிஞ்சிருந்தா, அதாவது நான் முன்னாடியே செஞ்சிருந்தா எவ்வளவு வணக்கம் செஞ்சு வந்திருக்கலாம், கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி சுன்னத்தை நான் எவ்வளவு செஞ்சிருக்கலாம், ஆனா இவ்வளவு காலம் நான் வீணாக்கிட்டேனே, இப்பதான் செய்ய ஆரம்பிக்கிறேன்னு சொல்றாங்க பூரணமான முறையில். அவ்வளவு நாள் தப்பி போச்சே. லலம்து சுன்னத மன் அஹ்யல் லலாம, இரவெல்லாம் நின்று வணங்கி ஹயாத்தாக்குனாங்களே, அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சுன்னத்தை நான் செய்யாம இதுக்கு முன்னாடி வீணடிச்சிட்டேனே அப்படின்னு சொல்லி தன்னை பற்றி சொல்லி காட்டிட்டு சொல்றாங்க. அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இரவெல்லாம் நின்று ஹயாத்தாக்குறாங்கன்னு தெரியுமா? அஹ்யல் லலாம இலா அனிஷ்தகத் கதமாஹு துர்ர மின் வரமி, இஷ்தகத் கதமாஹு, அவர்களுடைய அந்த 2 பாதங்களும் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அதுடைய வேதனையை முறையிடுகிற அளவிற்கு கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை வணங்குனாங்கன்னு சொல்றாங்க. அவ்வளவு வணங்குனாங்க. எந்த அளவுக்கு சொன்னா ஹதீஸ்ல, சஹீஹான ஹதீஸ்ல பதியப்பட்டது. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அந்த உம்முல் முஃமினீன், அவங்க சொல்லி காட்டுறாங்க, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து சொல்றாங்க, என்ன நாயகமே வணங்குறீங்க, எவ்வளவு வணங்குறீங்க, இரவெல்லாம் நின்று வணங்குறீங்களே, உங்கள் பாதங்கள் எல்லாம் வீங்குற அளவுக்கு வணங்குறீங்களே, முன் செய்த பாவங்கள் எல்லா பாவங்கள், அவங்க பாவமே செய்யல, பாவம் எல்லாம் பொறுக்கப்பட்ட தாங்கள், பாவத்தை விட்டு பாதுகாக்கப்பட்ட தாங்கள், ஏன் இவ்வளவு சிரமம் எடுத்து அல்லாஹ்வை வணங்குறீங்க? ஏன்னா இது மனிதனுடைய குணம். ஒரு நோயின்னு வர சொல்ல அல்லாஹ்னு சொல்றோம், ஒரு கஷ்டம் ஏற்பட சொல்ல அல்லாஹ்வை அழைக்கிறோம். அல்லாஹ் அல்லாஹ்னு பள்ளிக்கு வருவது எப்போ? ஒரு கஷ்டம்
அடிக்கு மேல அடி உளும் பொழுது இவன் அல்லாஹ்வை நினைப்பதற்கு பள்ளி படிகளை ஏறி வந்துகிட்டு இருக்கிறான். இது மனிதனுடைய குணம். அப்ப ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா கேட்கறாங்க, எந்த பாவமும் இல்லாத தாங்கள் ஏன் இவ்வளவு சிரமம் எடுத்து அல்லாஹ்வை வணங்குறீங்கன்னு கேட்கும் பொழுது கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அஃபலா அகூன அப்தன் ஷகூரா, நான் அல்லாஹ்வுக்கு ஒரு நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டாமா ஆயிஷான்னு கேட்டாங்க கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப வணக்கம்னா எதுக்காக வேண்டிதான் இருக்கணும்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் இவ்வளவு சிரமம் எடுத்து வணங்குறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு வார்த்தைகளை சொல்லி இருக்கிறான். ஆயிஷா, எனக்கு நான் பாவம் செய்யலட்டாலும் பொருளாதார ரீதியில கஷ்டம் இருக்கா இல்லையா? இன்னைக்கு ஒரு வஹாபிகள் சொல்றான், நான் காதால கேட்டதுதான், அதாவது பிறர் சொல்லி நாம சொல்ற அளவுக்கு இருக்கக்கூடாது, அது அல்லாஹ் பாதுகாக்கணும், அது புறமாக போயிடும். இன்னொரு ஆளு சொல்றதை நாம சொல்ல இயலாது. ஆனா நாமளே கேட்டதை சொல்லலாமா இல்லையா? சொல்றான், அவங்களுக்கே ஒரு வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருந்துச்சு. சொல்ற வார்த்தைகளை பாருங்க, ஈமான் பறி போற வார்த்தை இல்லையா? வீட்டுல அணைச்சு போனா பொண்டாட்டி வந்து வீட்டுல சமைக்கலன்னு சொல்றாங்க. சில நேரம் அப்படி கேட்பாங்க. எந்த தலைவர் அந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்டது கிடையாது. கேட்கிறாங்க. அந்த அளவுக்கு அவர்களுக்கு கிடைத்த மனைவிமார்களும் அப்படி ஜாடிக்கேத்த மூடிதான் அமையும். அந்த அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீர்னு விருந்தாளிகள் வந்தா என்ன செய்வாளாம்? ஒரு சஹாபி அனுப்புவாளாம் வீட்டுக்கு. தான் வீட்டுல உணவு இருக்கா இல்லையா என்பது கூட கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியவில்லை என்று நாம சொல்லக்கூடாது. ஒரு படிப்பினைய படிச்சு கொடுக்கறாங்க, கேட்டு அனுப்புறாங்க. உணவு இருக்கா பார்த்துட்டு வாங்க, வீட்டுல இருக்கான்னு கேட்டு வாங்கங்கிறாங்க. ஏன்னா அது ஏன்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இருக்கலங்கிறது. சரி, எங்க இருந்தாவது வந்திருக்கலாம்ல, கேட்டு விடுறாங்க, போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி. அந்த சஹாபி நேரா போய் பார்க்கறாங்க. வீட்டுல போய் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்கம்மா உணவு இருக்கான்னு சொல்லிக்கிட்டு, விருந்தாளி வந்திருக்கிறாங்களா, உணவு இருக்கான்னு கேட்டாங்க. உடனே அங்கிருந்து பதில் வரும், உணவு இருந்தா இருக்குன்னு வரும், இல்லைன்னா உணவு இல்லையான்னு சொல்லுங்கன்னு வரும். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல ஒரு விருந்தாளிக்கு கொடுப்பதற்கு உணவு இல்லை. அப்படி நடந்திருக்கு, நடக்கலன்னு ஹதீஸ்ல பதியப்பட்டிருக்கு. இது அற்புதமான ஒரு வழிமுறை. நமது மனைவிமார்கள் அப்படி இருப்பாங்களா? இவ ஒரு ஆள் உதாரணமா ஹாஜியார் வீட்டுல அனுப்புறாரு, ஆள் வந்திருக்குமா, வீட்டுல உணவு இருக்கான்னு கேட்டுவான்னு சொன்னா நம்ம பொண்டாட்டி பதில் சொல்றது எப்படி இருக்கும்? ஏன் கொடுக்கிறவருக்கு தெரியாதாக்கும்? அவர் தந்தாதானே வீட்டுல இருக்க போது. அவரு பேசாம அங்க உட்கார்ந்துட்டு உணவு இருக்கான்னு கேட்டா எங்க இருக்கும்னு இப்ப கேட்டுருவா. ஆனா அந்த பெண்மணிகள் அழகான பதில சொன்னாங்க. உம்முஹாத்துல் முஃமினீன் வாழ்ந்து காட்ட வேண்டும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை வாழ்ந்த சீமாட்டிகள் இல்லையான்னு சொல்லுங்கம்பாங்க. எல்லாம் இருக்குன்னு சொன்னா இதுதான் இருக்குன்னு சொல்லுவாங்க. இதான் ஒரு மனைவி, ஒரு கணவன் கேட்டால் ஒரு மனைவி அற்புதமான அதபான பதில தான் சொல்லணும். கணவனுக்கே ஒரு எதிர்க்கிற பதில சொன்னா ஒரு மனைவி அந்த கணவனுக்கு கட்டுப்படாதவள் என்கின்ற ஒரு முத்திரையை குத்தப்பட்டு நாளைக்கு மஹ்ஷர்ல தண்டிக்கப்படுவார். அப்படிப்பட்ட மனைவியாக நமது மனைவிகளை நாம அப்படி வைக்கவும் கூடாது. பெண்களும் இதுல கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அப்போ இப்படிப்பட்ட பதில் வருது, இல்லையான்னு சொல்லுங்கோ அப்படின்ட்டு. இருக்குன்னு சொன்னா இருக்குன்னு சொல்லுங்கோம்பாங்க. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி கேட்டு விடுறாங்க. இந்த மாதிரி ஹதீஸுகளை பார்த்துக்கிட்டு யாருடைய விஷயத்துல பேசுறோன்னு கூட தெரியாம ஒரு ஷைத்தான் சொல்றான். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கு ரசூலுல்லாஹ்ட்ட போய் நாயகமே எங்களுக்கு ரிஸ்குல அபிவிருத்தியை கொடுங்கோ அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு அவன் சொல்ல வர்ற விஷயம் என்ன, அவங்களுக்கே வீட்டுல வந்து சில நேரம் அடுப்பே எரியாத ஒரு நேரம் இருந்திருக்கு. அவங்க கிட்ட போய் கேட்டா எங்க தருவாங்க? அஸ்தக்ஃபிருல்லாஹ். யோசிக்கமா நாம? எந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றீங்க? கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், உஹது மலைய தங்கமாக்கி தரவான்னு கேட்கிறான். உஹது மலைய தங்கமாக்கி தரவான்னு கேட்கிறான். இவனை மாதிரி ஷைத்தான்ட்ட கேட்டா ஹவன் நப்சுல எல்லா மலையும் தங்கமாக்கி கொடுன்னு கேட்டுருவான். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது வேணாங்கிறாங்க. தனக்கு இன்னல் செய்தவர்களை துன்புறுத்தவான்னு கேட்கிறான் அல்லாஹ். யாரையும் என்னால துன்புறுத்த வேணான்னு சொல்றாங்க கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியெல்லாம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு ஹாதிமுகள் கொட்டி குவிந்தார்கள். இந்த காலத்துல என்ன செல்வங்க, என்ன தங்கமெல்லாம் இன்னைக்கெல்லாம் மரியாதை. அன்னைக்கு தங்க காசுகள் பரிமாறிய பொழுது தங்கமா மரியாதை? அங்கு மரியாதையாக இருந்தது, ஆரம்ப மரியாதையாக இருந்தது சொத்து செல்வத்தில் மிக மேம்பட்ட நிலையில ஒருத்தன் இருக்காங்கிறதுக்கு ஒரு சர்டிபிகேட் எப்ப கொடுக்கப்படும் சொன்னா அவன்கிட்ட எத்தனை அடிமை இருக்குன்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான். எவ்வளவு அடிமைகள் ஒரு ஆள்கிட்ட இருக்கோ அதுதான் பயங்கரமான சொத்து, சொத்துலயே ஆக உயர்ந்த சொத்து. அதனால தான் நம்ம பார்த்திருப்போம் குர்ஆன்ல கூட சில, இப்போ உதாரணமா நோன்புடைய காலம், பரலான நோன்பு பிடிக்கும்.
ஒருத்தன் நோம்ப பிடிச்சுக்கிட்டு வேணுமுன்னே நோம்ப உடற ஜிமாவை செஞ்சிட்டான், மனைவியோடு உடல் உறவு கொண்டான், வேணுமுன்னே செஞ்சான்னு வச்சுக்கோங்க. மார்க்க சட்டம் என்ன தெரியுமா சொல்லுது? குர்ஆன் அதோடைய அடிப்படையில் தீர்ப்பு என்ன தெரியுமா? முதல்ல அவன் என்ன செய்யணும்? 60 அந்த அடிமைகளை உரிமை விடணும். இல்லைன்னு சொன்னா அதுக்கு அடுத்து 60 மிஸ்கீனுக்கு உணவு கொடுக்கணும், 60 நாட்கள் நோன்பு பிடிக்கணும் தொடர்ந்து. இந்த 3 விஷயத்தை சொல்லுது. இந்த நீங்க குர்ஆன்ல பார்த்தா நிறைய இதுகளுக்கு சட்டம் சொல்லும் போது முதல்ல என்னது? அடிமை உரிமை இடுறதுன்னு தான் வரும். ஃபர்ஸ்ட் அடிமையை உரிமை இடுறது. இந்த அடிமையை உரிமை இடுறதுங்கிறது அவனுக்கு நோன்பு அவன் பிடிக்கிறத விட, ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கிறத விட ரொம்ப கஷ்டமான காரியம். ஏன்னா அவனோட சொத்தே அதுதான், சொத்தை கொடுக்க சொல்றான் அல்லாஹ். அப்ப அப்படிப்பட்ட அவ்வளவு அடிமைகள் கொட்டி குவிந்து கிடந்தது கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு அடிமைய பல லட்சம் ரூபாய் இல்ல பல பில்லியன் கணக்கில் விற்கலாம், அந்த அளவுக்கு இருந்தது. கொடுத்து வாங்குவதற்கு துடித்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப இல்லங்க, அண்டைய காலத்துல இஸ்லாமிய எதிரிகள் இருக்கிறாங்களா இல்லையா? எதிரிகள் துடிச்சுக்கிட்டு இருந்தான். ஒரு முஸ்லிம் ஒரு அடிமை என்கிட்ட கிடைச்சா நான் அவனை கண்டன் துண்டமாக்கிடுவேன்னு துடிச்சுக்கிட்டு இருந்தான். அந்த சமயத்துல கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சஹாபியா கூட்டு சொல்லுவாங்க, யார் இவரை உரிமை வாங்குறா, யார் அந்த அடிமையை வாங்குறான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அவன்கிட்ட இருக்கிற அடிமையை யார் வாங்கிட்டு வாராவோ அவனுக்கு நான் சொர்க்கத்துல பரிசா தாரேன் அப்படிம்பாங்க கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப வாய் திறப்பாங்கன்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு வாய் போதும் போய் வாங்கிட்டு வந்துருவாங்க அடிமையை. அந்த அளவுக்கு பிலால் பின் ஹரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு இன்னைக்கு அதானை முழங்குவதில் முதல் மனிதராக இருந்த கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமாக முஅத்தினாக அவர்களால் முஅத்தினாக நியமிக்கப்பட்ட பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஆள்கிட்ட அடிமையா இருந்த ஆள் தான் ஹபஷி அடிமை. அந்த ஹபஷி அடிமை அற்புதமான ஒரு குரலுக்கு சொந்தக்காரர்கள், ஆனா தோற்றத்துல பார்த்தா ஜீரோ. நம்ம துன்யாவுடைய அழகுன்னு சொல்றோமா இல்லையா? இந்த அழகுல பார்த்தா அவங்களை யாரும் வாங்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு இருந்த ஒரு அடிமை. அவர்களுக்கு கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. யாரு பிலாலை விடுவிக்கிறாரோ அவருக்கு சொர்க்கத்துல தாரேன். சித்திகுல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு பல நாட்கள் அவர்களை வெளியெடுப்பதற்கு முயற்சி செஞ்சு ஒரு நாள் போய் வாங்கிட்டே வந்துட்டாங்க. பல லட்சம் ரூபாயை கொடுத்து வாங்கிட்டு வராங்க. இவ்வளவு தாரேன் இந்த அடிமை. அவர்கிட்ட பல அடிமை வச்சிட்டு இருக்கிறான். ஆனா சித்திக் நாயகம் போய் சொல்றாங்க, இவர் தான் எனக்கு வேணுங்கிறாங்க. இவரா வேணும், சரி எவ்வளவு தருவா? உதாரணத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் பொறுமதின்னு சொன்னா இவங்க சொன்னாங்க நான் 10 லட்சம் தாரேன் தாங்குறாங்க. அவன் கேட்டா இவருக்கு என்ன இது சரியில்லையோ, என்ன ஆச்சு இவருக்கு, இதுக்கு போய் 10 லட்சம் ரூபாய் தரங்கிறாரு. உடனே பார்த்தா நல்ல வேலை பிடிச்சி தள்ளி விட்டுருவோம். ஏன்னா 10,000 ரூபாய் போற ஒரு கல்லு 10 லட்சம் ரூபாய்க்கு ஒருத்தன் கேட்டான்னு நம்ம வச்சுக்கிட்டா இருப்போம், உடனே கைமாத்த தானே பார்ப்போம். அந்த மாதிரி அவன் பார்க்கறான், கைமாத்தி விட்டுருவான் ஆளை. ஏன்னா இந்த ரேட்டுக்கு வேற யார் வாங்கிட்டு போறான், நல்ல ரேட்டு ஹை ரேட்ல தள்ளி விட்டுருவான்னு பார்த்தான். தள்ளி விட்டதுக்கு அப்புறம் ஏன்னா அதுக்கு முன்னாடி பேசிட்டா குழப்பமாயிடுமே, அதுக்கு முன்னாடி விஷயத்தை சொல்லிட்டா எங்க இவர் ரேட்டை குறைச்சிருவாரான்னு பயத்துல முதல்ல தள்ளி விட்டான் ஆளை. சரி கூடப்பா எடுத்துட்டு போ அப்படின்ட்டான். எடுத்த உடனே இப்ப வியாபாரம் கை மாறிட்டு இப்ப என்ன செய்யறான், அவன் சொல்றான், இந்த அடிமையை போய் இவ்வளவு ரூபாய்க்கா வாங்கினிய, இந்த அடிமையை போய் இவ்வளவு ரூபாய்க்கா வாங்கினிய, உங்களுக்கு என்ன நடந்து போச்சு, அதை விட அற்புதமான அடிமைகள் அதை விட குறைஞ்ச ரேட்ல இருக்கு அப்படின்னா. உடனே சையதுனா அபூபக்கர் சித்திக் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அட நீ 10 லட்சம் ரூபான்னு சொன்னாதாண்டு இல்லடா, இவருக்கு நீ 10 கோடி சொன்னாலும் நான் வாங்கிட்டு தான் போவேன் நாங்க அந்த சையதுனா சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. ஏன்னா அவங்களோட மரியாதைய இவர்கள் அறிந்திருந்தாங்க. இன்னமா யஅரிஃபுல் ஃபضல உதுல் ஃபضல், சிறந்தவங்களுக்கு தானே சிறந்தவங்களோட அருமை தெரியும். அந்த அடிப்படையில் வாங்கிட்டு போறாங்க. இப்படி கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு அடிமையா எதிரிட்டேந்து வாங்கி 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 உரிமை எழுவதற்கு தன்னால் முடிந்ததையும் செஞ்சாங்க. பிற சஹாபாக்களும் அப்படிப்பட்ட ஒரு தூண்டுதலை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி இருந்தாங்கன்னா அவங்கள விட கோடீஸ்வரர் வேற யாரு? அவங்க கிட்ட இருந்த அடிமைய எங்கேயும் கொடுக்காம வச்சுட்டு இருந்தாலே போதும், அவங்களோட செல்வம் எங்கேயோ போயிடுமே. முதல்ல முடிச்ச ஹதீஜத்துல் குபரா ரலியல்லாஹு அன்ஹா எந்த வகையில செல்வத்துல குறைஞ்சாலு, அவங்க கிட்ட இருக்கிற ஒரு செல்வம் இன்னைக்கு யார்கிட்ட இருக்குமோ அவ்வளவு செல்வ சீமாட்டி, எவ்வளவு பில்லியன் கணக்கில் சொத்தை வச்சிட்டு இருந்தாங்க தெரியுமா ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா.
அவங்கட வியாபாரத்தை செய்யறதுக்காக வேண்டிதான் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தையே தேர்ந்தெடுத்தாங்க. அவங்களோட முதல்ல சரியா காப்பாத்துறதுக்கும் அதை பெருக்கிறதுக்கும். ஏனைய நபர்கள் செய்யற வியாபாரத்துல 1க்கு 1 மடங்கு லாபம்னு சொன்னா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுட்டு முடிச்சுட்டு வர்ற வியாபாரத்துல 1க்கு பல மடங்கு லாபத்தோட கொடுப்பாங்க. அவ்வளவு நேர்மை, தூய்மை, வாய்மை எல்லாம் நிறைஞ்சிருந்தது. அதனாலதான் கதீஜா நாயகி முதல் அறிமுகமே அந்த வியாபார அறிமுகம் தான். அந்த வியாபார அறிமுகத்துக்கு அப்புறம் தான் என்ன செய்யறாங்க, அதுக்கப்புறம் கல்யாணம் முடிக்கணுங்கிற ஆசை, அதுக்கப்புறம் அவங்கள பேசுறாங்க, கல்யாணம் முடிக்கிறாங்க, எல்லாம் நடக்குது. அவங்ககிட்ட கதீஜா நாயகிட்ட இருந்த அத்துணை சொத்தையும் கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலிலிட கொண்டு கொட்டிட்டாங்க. நாயகமே, இது எல்லாம் இதுவரை என்னிடத்தில் இருந்த பொருட்கள், இப்ப நானும் எனது பொருட்களும் தங்களுக்கு அர்ப்பணம்னு கொண்டு வச்சாங்க. ஏன் அல்லாஹ்வே சொல்லிட்டானா இல்லையா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உங்களை விட உங்களோட பொருள் செல்வங்கள் அத்தனை விட நீங்க அல்லாஹ்வையும் ரசூலையும் மதிக்கணும்னு சொன்னாங்க. அப்பதான் ஈமானே பரிபூரணம் அடையும். எல்லாத்தையும் கொண்டு வச்சாங்க. அவ்வளவு சொத்துக்களை அவங்களோட வாழ்ந்த வாழ்க்கை எவ்வளவுங்க? 63 வருட காலமா. கல்யாணம் முடிஞ்சது 25வது வயசுல. அப்ப எத்தனை வருஷம் போயிடுச்சு? இந்த சொச்ச வருஷத்துக்கு அவங்க சும்மா காலு மேல காலு போட்டு உட்கார்ந்து திங்கிற அளவுக்கு அவங்க இல்ல, அவங்களோட பிச்சலங்களும் திங்கிற அளவுக்கு சொத்தை கொண்டு வந்து கொட்டுனாங்க கதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா. அந்த சொத்தெல்லாம் எங்க போச்சு? கதீஜா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அப்படியே வச்சு வியாபாரம் செஞ்சிருந்தா எங்க போயிருக்கலாம்? வியாபார நுணுக்கம் அவ்வளவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல இருந்தது. அப்ப எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்க? மார்க்கத்துக்காக அர்ப்பணித்தார்கள். இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கிட்ட இருந்து எப்படி வந்தனோ அப்படிதான் அல்லாஹ்வை சந்திக்கணும்னு சொன்னாங்க. அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா துஆவையும் கற்று தந்தாங்க. ஆனா அவங்க ரொம்ப அற்புதமான துஆவை அதிகம் ஓதுன துஆக்கள்ல கட்டுப்பட்டது ஒண்ணு எது தெரியுமா? அல்லாஹும்ம அஹ்யினி மிஸ்கீனா வ அமித்னி மிஸ்கீனா வ பஅஸ்னி ஃபீ ஸும்ரத்தில் மசாகின். யா அல்லாஹ், என்ன மிஸ்கீனாகவே வாழச் செய், என்னை மிஸ்கீனாகவே வஃபாத்தாக செய், மிஸ்கீனுடைய கூட்டத்துல நாளைக்கு என்ன எழுப்ப செய்யன்னு துஆ கேட்டாங்களே, அந்த துஆல அந்த வஹாபிகளுக்கு தெரியுமா? அப்ப அவங்க கேட்ட துஆவை தான் அல்லாஹ் கொடுக்கறான். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை விரும்பி தேர்ந்தெடுக்கிறாங்களோ அதை கொடுக்கறான். அது நிறைய இருக்கு, எவ்வளவோ நிறைய நேரம் போயிடும். இன்ஷா அல்லாஹ் நேரம் கிடைக்கும் போது சொல்லுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பி கொடுத்தது எத்தனை? அவங்களோட விருப்பத்துக்காகவே அத்தனையும் கொடுத்தான் அல்லாஹ். அது எவ்வளவோ இருக்கு. அப்ப கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பி தேர்ந்தெடுத்ததை இன்னைக்கு எவ்வளவு கொச்சையா பேசுற அளவுக்கு நாக்கு துடிக்குதுன்னு பாருங்க. இது செய்யறது எது? இப்லீஸும் நஃப்ஸும். இந்த ரெண்டும் செய்யற வேலை தான். அப்போ அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை புனிதங்கள் ஏராளம் இருக்கிறது. அப்ப அந்த அடிப்படையில் நம்மளுடைய முதல் எதிரி இந்த இப்லீஸ் என்ன செய்யணும்? ரொம்ப தீவிரமா எதிர்க்க வேண்டியது இருக்கு. ரொம்ப மோசமான ஒரு எதிரி. அவனை எதிர்க்கிற பொழுது பல உபாயங்களை கையாளணும். அப்ப இந்த ஷைத்தான் அல்லாஹ்வே சொல்றான், உங்களோட இந்த விஷயம் நான் எதுக்கு சொல்ல வந்தேன், இப்ப சில விஷயம் சொல்ல வந்தது என்ன, அவ்வளவு வணக்கத்தை வணங்கின பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் எதுக்காக வேண்டி வணங்குறேன்னு சொல்லி கேட்கும் பொழுது எதை விட்டும் இப்லீஸ் தடுப்பேன்னு சொன்னானோ அதை முறியடிப்பேன்னு கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நமக்கு ஒரு முன்மாதிரியை காட்டுறாங்க. எதை விட்டு அவன் தடுப்பேன்னு சொன்னா நீங்க என்ன செய்ய மாட்டா? அதிகமான பேர்களை நன்றி செலுத்துறவனாக பெற்றுக்கொள்ள மாட்டான்னு சொன்னா இப்லீஸ். சும்மல ஆத்தியன்னஹும் மின் பைனி ஐதீஹிம் வ மின் கல்ஃபிஹிம் வ அன் ஐமானிஹிம் வ அன் ஷமாயிலிஹிம் வலா தஜிது அக்ஸரஹும் ஷாக்கிரீன். நன்றி செலுத்துவர்களாக நீ பெற்றுக்கொள்ள மாட்டா. உனக்கு நன்றி செலுத்துவான் நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிறியோ? அல்லாஹ்ட்ட கேட்கிறான். உன்னை நான் நிறைய பேரை உன்னை மறக்கடிக்க வச்சிருவேன், உனக்கு எவனையும் நன்றி செலுத்த வைக்க மாட்டேன் அப்படின்னா. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஏன் நாயகமே இவ்வளவு வணங்குறீங்கன்னு கேட்கும் பொழுது அஃபலா அகூன அபுதன் ஷக்கூரா, அல்லாஹ்வுக்கு நான் நன்றியுள்ள அடியானாக இருக்க மானாமான்னு கேட்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த இப்லீஸ் எதை தடுப்பதற்கு முனைந்தானோ அதை நீங்கள் முறியடிங்கள்னு கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப வணக்கம் என்பது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்கா இருக்கணும். அந்த வணக்கம் அல்லாஹ் எங்களுக்கு எவ்வளவு நியமத்து செய்யறானோ அந்த அளவுக்கு கூட. அதனாலதான் கண்மணி ஸல்லல்லாஹு கேட்டாங்க, ஆயிஷா என்ன அல்லாஹ் எவ்வளவு மேம்படுத்தி வச்சிருக்கிறான், கொஞ்சமா
அவனையே சந்திக்கிற அளவுக்கு எனக்கு அற்புதமான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தானே. இந்த உலகத்தில் யாருக்கும் கொடுக்காத அவ்வளவு சிறப்பை கொடுத்த ரப்புக்கு எல்லாரும் எவ்வளவு வணங்குறாங்களோ அதை விட நான் கூடுதலா வணங்கல நன்றி செலுத்தணும். அதனாலதான் அனைவர்களையும் விட நான் அதிகமா வணங்குறேன்னு சொன்னாங்க. நன்றி செலுத்துவதற்கு பொருளாதார பற்றாக்குறையை கேட்டிருந்தா அல்லாஹ் கொடுத்திருக்க மாட்டானா? கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்தஸ்தை புரிந்து நாக்க அளக்கணும். அதுதான் இந்த உம்மத்துக்கு ரொம்ப சிறந்தது. இப்ப நன்றி உள்ள அடியானாக நாம என்ன செய்யணும்? மாறணும். அவன் நன்றி கெடுப்பேன்னு சொன்னா இப்லீஸ். இப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்? நீங்க மாறு செய்யுங்க, அவனுக்கு நீங்க ஆப்போசிட்டா நடங்க. உங்க ஆபாக்களான உங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உங்க வாப்பாவை சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றினவன், அதனால உஷாரா நடந்துக்கங்க. இப்ப இந்த இப்லீஸ் என்ன செய்யறான்? அல்லாஹ் கிட்ட இவ்வளவு சொன்னானா இல்லையா? சொல்லி முடிஞ்சதுக்கு அப்புறம் இவனோட தாக்கம் ரொம்ப மோசமான தாக்கங்கள் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அதை நாம நினைச்சோம் நாளைக்கு அது சம்பந்தமான ஒரு தொடரை நாம் நினைச்சோம் தொடருவோம். அல்லாஹு தஆலா நம்மை எதற்காக வேண்டி படைத்தானோ அந்த நோக்கத்தை முழுமையாக நிறைவேற்றுகிற நல்ல அடியாறுகளாக எங்களை இந்த ரமலானுடைய இரவின் பொருட்டாளாக்கி அருள் பாலிப்பானாக. இப்லீஸுக்கும் அதை போன்று எங்களுள்ளே இருக்கக்கூடிய அந்த நஃப்ஸுக்கும் நாங்கள் என்றென்றும் மாறு செய்கிற ஒரு உறுதியான ஒரு வலிமையை அல்லாஹ் எங்களுக்கு தந்தருள் பாலிப்பானாக. நாங்கள் செய்கிற வணக்க வழிபாடுகள் அனைத்தையும் அவனுக்கு நன்றி செலுத்துவதற்கு மாத்திரமே அல்லாஹ் அதை ஏற்படுத்தி அருள் பாலிப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.